உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பரான ப்ராடக்ட். நம்ம எல்லாருடைய வீடுகள்லயும் அதிகப்படியான ஸ்மார்ட் டிவி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பெரிய பெரிய சைஸஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா சினிமா ஈக்குவலுக்கு எப்படியெல்லாம் அந்த டிவி நம்ம மாத்தலாம் அப்படின்ற மாதிரியும் டெய்லி நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கோம். அந்த டிவியை ஸ்மார்ட்டாவும் ரொம்ப கலர்ஃபுல்லாவும் மாத்துறதுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட் தான் ஸ்ட்ரிப் லைட். நம்மளுடைய டிவியோடைய ஓரங்களை இதை ஒட்டிட்டு நம்ம டிவியை வால்ல ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலான ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். செம்ம சூப்பரா கலர்ஃபுல் நம்மளுடைய டிவி இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். நைட்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சினிமா தியேட்டருக்கான எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா வழங்குங்க. நிறைய வீடியோஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. செம்ம சூப்பரான ஒரு லுக்கை கொடுக்கும். இன்னைக்கு தான் ஓடிடி அப்ளிகேஷன்ல தானே நம்ம படத்தையே பார்த்துட்டு இருக்கோம், தியேட்டருக்கு போறோம். அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய டிவி மூலமா நம்மள மாற்றி அமைச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி இப்ப இருக்கக்கூடிய COVID-19 சிச்சுவேஷனும் நம்மள மாத்தி இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரிப் லைட் வாங்கும் பொழுது மிக முக்கியமான சில விஷயங்கள் இதுலயே நம்ம பார்த்து வாங்கணும். கண்ணை மூடிட்டு நம்மளால இந்த ப்ராடக்ட்டை வாங்க முடியாது, கரெக்ட் தானே? அந்த வகையில் இந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி சைஸுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ரிப் லைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு சைஸுக்கும் வந்து ஒவ்வொரு சர்டன் லெவல் ஆஃப் மீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி வாங்கிக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் டிவில ஃபிக்ஸபிளா இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 24 இன்ச்ல ஒரு மானிட்டரோ ஒரு டிவியோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா 1 மீட்டர் அளவுல வாங்கிக்கணும். 24ல இருந்து 29 இன்ச்சஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மானிட்டரோ ஒரு ஸ்மார்ட் டிவிலயோ இந்த லைட்டை நீங்க ஒட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 மீட்டர்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப் லைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். 30 இன்ச்சஸ் டு 40 இன்ச்சஸ்ல ஒரு ஸ்மார்ட் டிவி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு ஸ்ட்ரிப் லைட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா 3 மீட்டர் அப்படின்ற அளவுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப் லைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். 55 இன்ச்சஸ்ல இருந்து 75 இன்ச்சஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் டிவி நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா 5 மீட்டர் அளவுகள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிப் லைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இவ்வளவுதாங்க ஒரு ஸ்ட்ரிப் லைட் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த மாதிரியான ஸ்ட்ரிப் லைட்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா இதுல மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க அதை பிரஸ் பண்றது மூலமா லைனா எரியணுமா, இல்ல விட்டு விட்டு எரியணுமா, இல்ல பிளிங்க் ஆகணுமா, இல்ல கண்டினியூஸா சாஃப்டா கலர் சேஞ்ச் ஆகணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மோட்ல வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பார்க்கிறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும். என்ன பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ட்ரிப் லைட்டை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு அலாதியான ஃபீல் இருக்கும். தியேட்டர் எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லுவேன். இதுல ஸ்பீடி கலர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்பீடி லெவல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுல 5 லெவல் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் இன்க்ரீஸும் பண்ணிக்க முடியும், குறைச்சிக்கவும் முடியும். என்ன மூவி பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நம்மளால அந்த ஸ்ட்ரிப் லைட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆப்ஷன்ல பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ல ஒரு சிங்கிள் கலரா வேணும், எனக்கு ரெட்ல மட்டும் எரிஞ்சா சைட் பேக்ரவுண்ட் போதும், இல்ல கிரீன்ல எரிஞ்சா போதும் அப்படின்னா அதுக்கான இண்டிவிஜுவல் ப்ரொவிஷன்ஸும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க பட்டன் மூலமா. இப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரிப் லைட் வாங்கிட்டேன், இதை எப்படி செட் பண்ணணும், இதுக்காக ஒரு ஆள் டெடிகேட்டடா வைக்கணுமா இல்ல நானே செட் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய டிவி சைட் பேனல்ஸ் எல்லாத்தையும் பக்காவா க்ளீன் பண்ணிக்கோங்க. கோலின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி. ரெண்டாவது விஷயம், க்ளீன் பண்ண இடத்துல அந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை பீல் பண்ணிட்டு சுத்தி அழகா ஒட்டிக்கோங்க, உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கறத பார்த்துட்டு. மூணாவது ஆப்ஷன் வந்து அழகா அந்த ஒரு ஸ்ட்ரிப்ல வரக்கூடிய USB பின் எடுத்துட்டு போய் உங்களுடைய ஸ்மார்ட் டிவில இருக்கக்கூடிய USB பின்ல ஜஸ்ட் கனெக்டிவிட்டி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க டிவி ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து லைட் இலுமினேட் பண்ண ஆரம்பிக்கும். அதுல வந்து ஆன் அண்ட் ஆஃப் பட்டன்ஸும் வந்து கொடுத்திருப்பாங்க. வேணும் அப்படின்னா அதை நீங்க ஆன் பண்ணிக்கலாம் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளவுதாங்க இந்த ஸ்ட்ரிப் லைட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்டை வாங்கி உங்களுடைய டிவியை வேற லெவலா மாத்துறதுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோவா இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்காக பிக் பண்ணிருக்கக்கூடிய அந்த பெஸ்டான டிவி ஸ்ட்ரிப் லைட்லாம் என்னென்ன ஏது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் யூடியூப் சேனல். என்னுடைய பேர் விஜய். சேனலுக்கான அபிஷியல் இன்ஸ்டா பேஜ் இருக்கு அண்ட் சேனலுக்கான சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. அது கீழே ரெட் பட்டனா இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும். இதே சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபோர் வரக்கூடிய வீடியோ அப்டேட்டை மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சேனலுக்கான அபிஷியல் இன்ஸ்டா பேஜோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே கிடைச்சிரும். அங்கேயும் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல பர்சனலா வரக்கூடிய சில அப்டேட்டை உங்களுக்கு நான் அங்க பண்றேன். வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிவ்யூ வீடியோக்கு போகலாம். 5th பிளேஸ்ல 5Z Tech ஸ்மார்ட் டிவி ஸ்ட்ரிப் லைட் பத்தி பார்க்க போறோம். 30 LEDs PCB TV Backlight கிட் மாடலா வருது. 1 மீட்டர் ஃபார் டிவிஸ் அப் டு 28 இன்ச்சஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 20 ஸ்டாட்டிக் கலர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மல்டி டைனமிக் மோட்ஸும் இதுல இருக்கு. LED ஸ்ட்ரிப் வந்து பவர் பண்ணது எல்லா டிவைஸ்லயும் நம்ம இதை ஈஸியா கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். 5 வோல்ட் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பவர்லயும். Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 475 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 109 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல OKG ஸ்மார்ட் டிவி ஸ்ட்ரிப் லைட் பத்தி பார்க்க போறோம். டெக்கரேட்டிவ் ஃபிளெக்சிபிள் செரி டேப் லைட் மாடலா வருது. ஸ்மால் கண்ட்ரோலர் 3 பட்டன் ஆப்ஷனோட வருது. 20 ஃபிளாஷிங் மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. 3 மீட்டர் வரைக்கும் சைஸ் கிடைக்கும். டிவி லைட் அண்ட் மானிட்டர் பேக்லைட்டாவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 499 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 178 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல பிசாகா ஸ்மார்ட் டிவி ஸ்ட்ரிப் லைட் பத்தி பார்க்க போறோம். RGB LED flexible strip light மாடலா வருது. டிவி, PC, லேப்டாப், பயாஸ் லைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். 1 மீட்டர் வரைக்கும் நமக்கு தராங்க. அப் டு 28 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம தாராளமா பேஸ் பண்ணிக்கலாம். 5 டிஃபரண்ட் ஸ்பீட் செட்டிங்ஸும் இதுல இருக்கு. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 449 ரூபீஸ்க்கு
க்கு செல் பண்றாங்க. 6.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 122 verified reviews இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல லூமி நூடல் ஸ்மார்ட் டிவி ஸ்ட்ரிப் லைட் பத்தி பார்க்க போறோம். கலர் பயாஸ் லைட்டிங் 40 ஸ்மார்ட் டிவிக்காக கொண்டு வந்திருக்காங்க. USB LED strip with remote control வருது. dimmer for 30 inch to 40 inch TV. large பாத்தீங்க 9.8 feet வரைக்கும் வரும். 10 brightness levels கொடுத்திருக்காங்க. 1 fade mode இருக்கு. Amazonல இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிரீமியமா வரதுனால 7538 rupeesக்கு செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 2799 verified reviews இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எக்ஸர்ஜி ஸ்மார்ட் டிவி ஸ்ட்ரிப் லைட் பத்தி பார்க்க போறோம். flexible RGB LED strip light வருது. பேக்ரவுண்ட் லைட்டிங் சைஸ் 3.28 feet வரைக்கும் வரும். 5 volt USB கேபிள் அண்ட் மினி கண்ட்ரோலோட வருது. 20 கலர் செலக்ஷன்ஸ் தராங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 2680 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 1682 verified reviews இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ஸ்மார்ட் டிவி LED strip light மாடல் எல்லாத்தையும் Flipkart and Amazonல தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் and ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ற செக் பண்ணிக்கோங்க. பட் Amazonல இருக்க சேம் பிராண்ட் சேம் ப்ராடக்ட் Flipkartல இல்ல. அதனால ஆல்டர்னேட்டிவா அதுல என்ன அவைலபிளா இருக்கோ அந்த ப்ராடக்ட் உடைய லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். நல்ல ரேட்டிங் இருக்க ப்ராடக்ட் தான் வேணும் அப்படினா ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். until signing off, Vijay, bye bye, see you, have a nice day.